அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு, சீமான் அண்ணன் ஏன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக வேண்டும் அப்படின்றதுதான். இப்ப சமீபத்தில் கர்நாடகாவில் நடந்த சம்பந்தத்துக்கும் செய்திகளுக்கும் இதற்கும் இந்த காணொலிக்கும் தொடர்பு இருக்கு. அதனால இந்த காணொலியை எடுத்திருக்கோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். சரி, இந்த காணொலியை நாங்க எடுத்தப்ப இத 3 தலைப்புகளா பிரிச்சிருக்கோம். முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சிவகுமார் அவர்களுக்கு சில தகவல்கள் கன்னட மொழியை பற்றி. இரண்டாவது, கன்னடாவிலையும் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன எதிர்வினைகள் ஆக்கப்பட்டது நடைபெற்றது, அதற்கு நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது இரண்டாவது தலைப்பு. மூன்றாவது தலைப்பு, தமிழ்நாட்டில் ஏன் சீமான் அண்ணன் முதலமைச்சராக ஆக வேண்டும் அப்படின்றதுதான். இந்த 3 தலைப்புகளும் ஒன்று தொடர்புடையது. அதனாலதான் இப்படி ஒரு காணொலியை உருவாக்கியிருக்கும். இது கொஞ்சம் நேரம் இருந்தாலும் இதன் தலைப்புல தான் நம்ம இப்ப பேச போறோம். சரி வாங்க. முதல் தலைப்பு, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கர்நாடகாவின் துணை முதல்வர் ஐயா சிவகுமார் அவர்களுக்கு சில தகவல்கள். வாங்க. முதல்ல இந்த தகவல், இப்ப ஐயா கமல்ஹாசன் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பெரும் மதிப்பிற்கும் ஐயா கமல்ஹாசன் சொன்னாங்க, கன்னட மொழி அப்படின்றது தமிழ் மொழியிலிருந்து வந்தது, தமிழ் தான் அண்ணன். அது பெரிய சர்ச்சையாச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இதை சர்ச்சையா ஆக்கி சில விஷயங்கள் நடந்துச்சு. அதுல மிக முக்கியமா பெருமதிப்பு மரியாதைக்குமே டி.கே. சிவகுமார் துணை முதல்வராக இருந்துட்டு ஒரு கருத்து சொன்னாங்க. அது என்னன்னா, இங்க கலவரம் கூட ஏற்பட்டுரும் அப்படின்னு. அந்த கருத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. இருந்தாலும் சிவகுமார் அவர்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம பேசிடுவோம். ஏன்னா ஒருத்தவங்களை பத்தி விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் என்ன இருக்கும், அதையும் நம்ம பேசிதான் ஆகணும். சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் என்ன நல்ல குணம் அப்படின்னா, அதாவது பாஜகவை சேர்ந்தவர்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். பெரும்பாலும் பாஜக எதிர்கட்சிக்காரங்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க எல்லாருமே பாஜகக்கு போயிட்டு அவங்க இருக்கிற கட்சியை 2ஆ உடைப்பாங்க. ஆனா ஐயா சிவகுமார் அவர்கள் அதை செய்யாமல், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் என் கட்சிக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு செஞ்சாங்க. அவங்க காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் அந்த குணம், நான் இருக்கிற இடத்துல உண்மையா நேர்மையா இருப்பேன் அப்படின்றது மிக 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 முக்கியமான ஒரு குணம் அரசியல்ல. அதனால ஐயா சிவகுமார் அவர்களுக்கு பாராட்டுகள் அந்த விஷயத்துல. ஆனா அதே சமயம் ஐயா சிவகுமார் சொன்ன கருத்துக்கள், கலவரம் ஏற்பட்டு அப்படின்றது சரியா அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ இதுல சரி தவறு அப்படின்றத விட எது உண்மை அப்படின்னு நம்ம அலசி ஆராய வேண்டி இருக்கின்றது. இப்ப எனக்கு எப்படி இது தோணுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன், அதை நீங்க புரிஞ்சுங்க. அதாவது மொழியியல் ஆய்வறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்க. இப்ப இந்தியான்ற ஒரு நாட்டுல நிறைய மொழிகள் இருக்கின்றன. அப்ப இத்தனை மொழிகள் இருக்கிறப்ப மொழியியல் ஆய்வறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பாரதியார் காணொலியில ஒரு மொழியியல் ஆய்வறிஞர் ஜார்ஜ் ஹார்ட்டை பத்தி பார்த்தோம் இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்தியா அப்படின்ற நிலப்பரப்பில் இருப்பதில் 2 மொழிகள் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது செம்மொழி அந்தஸ்து தானே சுயம்பாக உருவாக்கிய மொழிகள் 2. முதல் மொழி என்ன அப்படின்னா, அங்க வடக்குல இருந்து வந்த சமஸ்கிருத மொழி, அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். இரண்டாவது மொழி அப்படின்றது தமிழ் மொழி. இப்ப இந்த இரண்டாவது மொழியான தமிழ் மொழி அப்படின்னு சொன்னாலும் தமிழ் தான் மூத்த மொழி, சமஸ்கிருதத்தோட தமிழ் தான் மூத்த மொழி. ஆனா இந்த தமிழ் மொழி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, தென் தமிழகம் மட்டும் இல்லாம தென்னகம் முழுக்க, அதாவது தென்னகம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்காம தென்னிந்தியா முழுக்கவே இந்த தமிழ் மொழியை ஒட்டிய ஒரு மொழி தான் பேசப்பட்டிருக்க வேண்டும். இப்ப அந்த மொழி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, தமிழ் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆர்கேஐ தமிழ்னு. தமிழ் மொழியில நிறைய சொற்கள் நம்ம இழந்திருக்கோம். ஏன்னா வருடங்கள் போக 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 அந்த மொழியில மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா தென்னிந்தியா முழுக்க, அது கர்நாடகமா இருக்கட்டும், இல்ல கர்நாடகம் மேல மகாராஷ்டிரா வரைக்குமே, அதே மாதிரி இந்த பக்கத்து ஆந்திரா, தெலுங்கானா, மலையாளம் பேசுறாங்களா, கேரளா, இது தமிழ்நாடு, இவங்க எல்லா இடத்துலையுமே இந்த மொழி தான் பேசப்பட்டிருக்கும். ஆனா இப்ப நீங்க தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் தஞ்சாவூர்ல நான் பேசுற தமிழ் மொழிக்கும் என் மனைவி பாளையங்கோட்டை, அவங்க பேசுற மொழிக்குமே நிறைய வேறுபாடுகள் உண்டு. வட்டார வழக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லா மொழிக்குமே அது உண்டு, ஆங்கிலத்துக்கு உண்டு. அமெரிக்கால ஆங்கிலத்தை இப்ப கலிபோர்னியால பேசுறதுக்கும், டெக்சஸ்ல பேசுறதுக்கும், நியூயார்க்ல பேசுறதுக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கும். அவங்க அந்த இடத்தை பொறுத்து மொழி மாறுபடுகின்றது. ஆனா அந்த எல்லாமே ஆங்கிலம் தான். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல இப்ப என் மனைவி பயன்படுத்துற சில சொற்கள் எனக்கே புரியாது. நான் கேட்பேன் இது என்ன அப்படின்னு. ஏன்னா அவங்க திருநெல்வேலி அந்த மொழியில வட்டார வழக்குல சில சொற்களை அவங்க புதுசா பயன்படுத்துறாங்க. அப்ப தஞ்சாவூர்காரன எனக்கு அது தெரியாது. ஆனா அது தமிழ் மொழி தான். அதே மாதிரிதான் ஒரு காலகட்டத்துல இங்க தென்னிந்தியா முழுக்கவே, இந்தியா முழுக்கவே அம்பேத்கர் சொல்றது தமிழ் தான் பேசப்பட்டது ஒரு காலத்துல அப்படின்னு, அதுவும் உண்மைதான். ஆனா தென்னிந்தியால அதிகமா அந்த தாக்கத்தை பார்க்க முடியும்.
அப்ப அந்த கர்நாடக பகுதிகளில் நீங்க பேசியது தமிழ் மொழி தான். அது உங்க வட்டார வழக்குல சில வார்த்தைகள் சொற்கள் இருந்திருக்கும், அது எங்களுக்கு புரியாம போனாலும் அந்த காலகட்டத்துல எல்லாம் அவர்கள் அனைவரும் பேசியது தமிழுக்கு முந்தைய மொழி, அது தமிழ் மொழி தான். சரிங்களா? இப்ப வடமொழி, அதாவது இந்த சமஸ்கிருதம் அப்படின்றது வடக்கில் இருந்து வருகின்றது. இந்த மொழி மிக அதிகமாக கலந்தது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் தெலுங்குல நிறைய கலந்துருச்சு. அதனாலதான் தெலுங்குல நிறைய அவங்க சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கன்னடத்துலயும் நிறைய கலந்துருக்கு, மலையாளத்தையும் கலந்துருக்கு, ஏன் தமிழுமே சமஸ்கிருதம் கலந்துருச்சு. ஆனா தமிழ் மொழியால சமஸ்கிருதம் இல்லாம இருக்க முடியும். ஆனா இப்ப கன்னட மொழியில நிறைய சமஸ்கிருதம் கடந்தனால உங்களால இருக்க முடியாது. அப்ப உங்களுக்கு அப்ப நீங்க உடனே கேட்கலாம், கன்னடத்துக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்களே, தெலுங்குக்கு கொடுத்தாங்களே அப்படின்னா அது பொலிட்டிக்கலா கொடுக்கப்பட்டது. ஸ்பேட் இஸ் அ ஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் செய்யறாங்க, அரசியலுக்காக சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதை ஏத்துக்க முடியாது. எது உண்மையோ அதை தான் அவங்க செய்ய வேண்டும். இப்போ ஒருவேளை கன்னடம் தான் முதல் மொழி அப்படின்னு யாராச்சும் நிறுவி அதுக்கான சான்றுகள் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அப்படி இல்லை, தமிழ் தான் உலகத்தின் மிக பழமையான மொழி அப்படின்னு நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குமே பாரத பிரதமரே பேசுறாங்க. ஏன் ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சொல்றாரு, நாங்கள் ஜப்பானிய மொழியை கட்டியமைத்ததுக்கு தமிழ் மொழி மிக முக்கியமான ஒரு காரணம், நாங்கள் நிறைய சொற்களை அதிலிருந்து எடுத்து போட்டோம் அப்படின்னு. சுசுமு ஒன்று சொல்றது அதனால நான் போய் ஜப்பானியர்கள் அடிக்க முடியுமா? அவர் மொழியியல் ஆய்வறிஞர். அப்ப இந்த மொழி இப்படிதான் இருந்திருக்கு. வட்டார வழக்குல நீங்க கன்னட பகுதிகளில் தமிழ் மொழியை தான் பேசியிருக்கீங்க, ஆனா அதுல நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனா சமஸ்கிருதம் அந்த மொழி கலந்தோன்னு நிறைய மாற்றங்கள் இப்ப வந்துருச்சு. சரி, இதுதான் நடந்திருக்கு. ஆனா இதை நீங்க ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஒருவேளை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா, பிரச்சனை உங்க பக்கம் இல்ல, பிரச்சனை எங்க பக்கத்து இருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நிறுவாமல் இருக்கிறதுனால சில சிக்கல்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்றத நம்ம ஜெர்மனி மொழிகளோட ஒப்பிட்டு இதை பார்ப்போம். இது ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப கன்னடர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன, அவங்க தங்கள் மொழியை பெருமையா நினைப்பாங்க. அதுல ஒரு தவறும் கிடையாது. சரிங்களா? தங்கள் தாய்மொழியை பெருமையா தான் நினைக்கணும், அது நல்ல குணமும் கூட. அப்ப நீங்க அதை நல்லா நினைக்கிறீங்க. ஆனா இதே மாதிரி வேற ஒரு மொழி குடும்பத்தை எடுத்து பார்க்குறப்ப நம்ம ஜெர்மானிய மொழி குடும்பத்தை எடுத்து பார்க்குறோம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா டச்சு, ஆங்கிலம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழிகள் ஜெர்மானிய மொழியிலேருந்து தான் வந்துச்சு. ஆங்கிலம்னு நம்ம பேசுறோம், இங்கிலீஷ், அது வெஸ்ட் ஜெர்மன் லாங்குவேஜ். அப்ப அந்த மொழி குடும்பத்தை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா புரோட்டோ ஜெர்மன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது எல்லாமே ஜெர்மானிய மொழி உட்கொண்டு, ஜெர்மானிக்க மொழிக்கு முன்னாடி ஒரு மொழி இருந்துச்சு, அது ஜெர்மன் தான். அந்த மொழியிலிருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மக்கள் போறதுனால அங்க மாற்றம் பெறுகின்றது அந்த வட்டார வழக்கு. அது அப்படியே மறுவி வேறு மொழி மாதிரி இருக்கு. ஆனா அது ஜெர்மானிய மொழியிலிருந்து தான் வந்தது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு புரோட்டோ ஜெர்மன் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப இந்த மொழி குடும்பத்துல யார்கிட்டயாச்சும் போய் ஆங்கிலம் பேசுறவங்கிட்ட போய் நீங்க பேசுறது ஜெர்மானிய மொழி தான் தெரியுமா அப்படின்னு சொன்னா அவன் ஏத்துப்பான். ஏன்னா அவனுக்கு அவன் மொழி எங்கேருந்து வந்துச்சுன்னு அவன் தேடினா புரோட்டோ ஜெர்மன் அப்படின்னு தெரியும். அப்ப ஜெர்மன் லாங்குவேஜ் தான், ஜெர்மன் மொழியிலேருந்து தான் நம்ம மொழி வந்திருக்கு அவன் புரிஞ்சுப்போம். ஆனா இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப தென்னிந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க கன்னடர்களை என்ன பார்ப்பீங்க, கன்னட மொழி எதுல இருந்து வந்துச்சு, திராவிடியன். தெலுங்கர்கள் பார்ப்பாங்க, தெலுங்கு மொழி எதுல இருந்து வந்துச்சு, திராவிடியன். மலையாளிகள் பார்ப்பாங்க, மலையாளிகள் என்ன நினைப்பாங்க, திராவிடியன். ஆனா அந்த இடத்துல உண்மையா என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா புரோட்டோ தமிழ் அப்படின்னு இருந்திருக்கணும். இப்ப சிக்கல் உங்ககிட்ட இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், சரி நீங்க உங்களுக்கு வரலாறு சொல்லி கொடுக்கப்படுகின்றப்பவே தமிழ் மொழியோட அந்த பெருமையை அழிக்கணும் அப்படின்றதுக்காக திராவிடம் அப்படின்ற அந்த சொல், அதுவும் ஒரு சமஸ்கிருத சொல். திராவிடம் இஸ் a சான்ஸ்கிரிட் வேர்ட். அந்த மொழியிலிருந்து இந்த மொழிகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு எங்களை ஏமாத்திட்டாங்க, நாங்க ஏமாந்துட்டோம். அதனாலதான் நான் சொல்றேன், the benefit of the doubt goes to உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு வேளை இது புரோட்டோ தமிழ் அப்படின்னு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, ஆமா கமலஹாசன் ஐயா சொல்றது உண்மைதானே அப்படின்னு நீங்க ஏத்திருப்பீங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சிக்கல், அது என்ன மொழினே தெரியாம சமஸ்கிருதத்தை மொழியை பேரை கொடுத்து திராவிடம்னு அதுல இருந்து எல்லா மொழியும் வந்துச்சுட்டான். தமிழுக்கான அங்கீகாரத்தை, தமிழுக்கான அடையாளத்தை அழித்தது திராவிடம் அப்படின்னு அந்த ஒரு சொல். இதுல நான் உங்க ஐயா பெருமதிப்பிற்கும் மதியாருக்கும் கர்நாடக முதல்வர் ஐயா சீதாராமையா அவங்களோட நான் ஒத்து போறேன். திராவிடம்னு யாராச்சும் வந்தாங்கன்னா அவனை எதே கலட்டி அடி அப்படின்னு ஐயா சீதாராமையா சொன்னதான் நினைவு எனக்கு. நான் உண்மையா ஒத்து போறேன். கன்னட மக்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, எல்லாரும் திராவிடம்னு யாராச்சும் வந்தாங்கன்னா எதாச்சும் அடிச்சிடணும், அதுல நான் ஒத்து போறேன். இப்ப இது நம்மளுக்கு புரியுது. அப்ப நீங்க தப்பு பண்ணல. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரலாறு எப்படி இருக்குன்னா திராவிடம் அப்படின்றதான் வந்திருக்கே தவிர புரோட்டோ தமிழ் அப்படின்னு வந்திருந்தா நீங்க அதை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா
இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று உருவாக்கி அதுல எல்லா மொழியியல் ஆய்வறிஞர்களும் கூட்டு வந்து இந்த மொழிக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி திராவிடம் அப்படின்ற அந்த பெயரை முதலில் மாற்ற வேண்டும். அதை தமிழர்களின் வரலாற்றிலிருந்து திராவிடம் அப்படின்ற சொல்லை நாங்கள் அழிக்க வேண்டும். அதை அழிச்சா மட்டும்தான் எங்களுக்கு வந்து நிம்மதி. ஏன் தெரியுமா? இந்த மொழிகள் எல்லாம் எதுல இருந்து வந்துச்சு? ஏன்னா நீங்க கன்னடம் பேசுனீங்கன்னா, நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய காணொலிகள், கன்னட படங்கள் நான் பார்க்கின்றப்ப அவங்க பேசுற அந்த மொழியை கேட்க 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 எனக்கு அது தமிழ் மொழி மாதிரியே இருக்கு. நிறைய நான் அது மலையாளத்துல உணரல, தெலுங்குல உணரல, ஆனா கன்னடத்துல நிறைய உணர்ந்திருக்கேன். மிக முக்கியமாக நீங்க பேசுகின்ற அந்த அந்த ஒரு அழுத்தி பேசுறதெல்லாம் கேட்கிறப்ப எனக்கு அப்படியே தமிழ் மொழி மாதிரி இருந்துரு. அதை நானே உணர்ந்திருக்கேன். அப்ப இதை நான் நிரூபிச்சு நான் சொல்றதுக்கு பதில மொழியியல் ஆய்வறிஞர்கள் சர்வதேச ஒரு இடத்துல வச்சு இதை தீர்த்தே ஆகணுங்கய்யா. இது வந்து நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இப்ப நீங்க வந்து சொன்னீங்க கலவரம் வரும் அப்படின்ட்டு. அதுதான் ரெண்டாவது தலைப்பா நம்ம வச்சிருந்தோம். இப்ப இந்த இடத்துல ஏன் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்கிறோம் இந்த மாதிரி வந்து மொழியாது அப்படின்னு. ஆனா ஒருவேளை உங்களுக்கு தமிழ் மொழியை பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, போயம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வார் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு ஆங்கிலத்துல. அதே மாதிரி த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு நூலுமே தமிழ் மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டவை. அதாவது தமிழ் மொழியில இருக்கிற சங்ககால இலக்கிய நூல்களை மொழிபெயர்த்தாங்க. சரி, இந்த மொழிபெயர்த்தோட பெயர் பார்த்தீங்கன்னா A.K. ராமானுஜன் அப்படின்னு இருக்கும். இந்த A.K. ராமானுஜன் அப்படின்ற அவரோட தாய்மொழிங்கய்யா ஐயா சிவகுமார் அவர்களே, அவரோட தாய்மொழி கன்னடம். அமெரிக்கா வந்து அவர் வந்து ஒரு லிங்குவிஸ்ட், அவர் மொழியியல் ஆய்வறிஞர். அமெரிக்கா வந்து இங்க வந்து அவர் கன்னடத்தை பத்தி எழுதியிருக்காரு, எல்லாம் எழுதியிருக்காரு. தமிழ் மொழியை பத்தி படிச்சுட்டு தமிழ் மொழியின் இனிமையும் தமிழ் மொழியின் அந்த ஆழத்தையும் புரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ் மொழியில இருக்கிற அந்த சங்ககால நூல்களை எல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாங்க. கன்னடத்துல கூட மொழிபெயர்க்கலாம், ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாங்க. ஏன்னா இந்த மொழியை அனைவரும் ஆங்கிலேயர்களும் படிக்க வேண்டும், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம் படிக்கணுன்றதுக்காக போயம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் வார், அகநானூறு புறநானூறு, த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப், சங்ககால இலக்கிய தமிழ் பாடல்கள் அனைவத்தையும் அவங்க எழுதியிருக்காங்க. அப்ப பாருங்க, நாம எல்லாம் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே மொழியியல் ஆய்வறிஞர்கள் மொழியை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு நான் இப்பவும் சொல்றேன். எனக்கு எந்த மொழி மேலேயும் வெறுப்பு கிடையாது. ஏன், எனக்கு வடமொழி சமஸ்கிருதம் மேல கூட வெறுப்பெல்லாம் கிடையாது. எல்லா மொழியும் கத்துக்கிறது நல்லதுதான், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான், அதுல இருக்கிற இலக்கண இலக்கியங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறது மிக நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இரண்டாவது தலைப்புல நீங்க வந்து சொன்னீங்க தமிழ்நாட்டுல, அதாவது கர்நாடகால கலவரம் வரும் அப்படின்னு. அது சரியா அப்படின்னு கேட்டப்ப நான் சொல்லிட்டு அது சரி கிடையாது அப்படின்னு. இப்ப இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கு எதிராக கர்நாடகால என்னென்னலாம் எதிர்வினைகள் நீங்க ஆற்றிருக்கீங்க கர்நாடகால இருக்கிற மக்கள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஐயா வீரப்பன் அவங்க இருக்காங்களா, அவங்கள வந்து பிடிக்கிறதுக்காக கர்நாடகா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், தமிழ்நாடு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சேர்ந்து தேடினாங்க. அது அவரு ஐயா வந்து அதுல மாட்ட முடியல. அப்ப வீரப்பன் அவர்களை சில பேர் வந்து உதவியிருப்பாங்கன்னு அவங்கள கொண்டு போய் சிறையில வச்சிருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி ஐயா வீரப்பனார் ஏதோ ஒன்று செய்யறதுக்கு அதுக்கு எதிர்வினை ஆற்ற முடியாத கர்நாடகா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், நல்லா கேட்டுங்க, கர்நாடகா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு 10 பேரை தமிழர்களை கொண்டு போய் நடு காட்டுல வச்சு சுட்டு கொண்டாங்க. அதாவது ஆந்திரால தமிழர்கள் செம்மரம் கடத்த வந்தாங்கன்னு இப்ப சுட்டு கொண்டாங்க. ஆனா தமிழர்கள் நாங்கள் ஏமாளியா இருந்ததுனால எங்களை கர்நாடகா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு நடு காட்டுல வச்சு நாயை சுடுற மாதிரி சுட்டு கொண்டாங்க. முதல்ல இது வந்து நடந்தது. ரெண்டாவது, நாங்க காவிரியில தண்ணீர் கேட்டோம் அப்படின்றதுக்காக இங்கேயா 91 வாக்குல 90கள் வாக்குல எங்களை அடிச்சு வெட்டி கொன்னு விரட்டி விட்டாங்க. அப்ப அந்த எல்லையில வந்து எங்களுக்கு துப்பாக்கியோட இருந்து தமிழக மக்கள் அங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வரப்ப அங்க இருந்து எங்களை பாதுகாத்தது ஐயா வீரப்பன் அவர்கள் தான். சரிங்களா? அப்ப தண்ணீர் கேட்டோம் அப்படின்றதுக்காக எங்களை நீங்க அடிச்சு வெட்டி கொன்னு இருக்கீங்க. இரண்டாவது, இது ஒரு எதிர்வினை. இதுல மிக முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்க வந்து காவிரி நமதே, காவிரி எங்க பிறக்குதோ அது அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்க உங்களோட சொந்தம் கொண்டாடுறீங்க, எங்களுக்கான உரிமைகளை நீங்க மறுக்கிறீங்க. ஆனா கிருஷ்ணா நதி நீர் மகாராஷ்டிரால பிறந்தாலும் அது எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நீங்க அவங்களோட சண்டை போட்டு உங்களோட உரிமைகளை வாங்கிக்கிறீங்க. காவிரிக்கு எங்களுக்கு உரிமையை மறுக்கிறீங்க, கிருஷ்ணாக்கு உங்களோட உரிமையை நீங்க வாங்கிக்கிறீங்க. அப்ப எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு நிலையான நிலைப்பாடு நீங்க எடுக்கவே இல்லைங்கய்யா. இது எப்படிங்க சரியா இருக்கும்? கர்நாடகால பிறக்கிற காவிரி வந்து உங்களுக்கு சொந்தம் அப்படின்னா, கிருஷ்ணா நதி நீர் மகாராஷ்டிரால பிறந்துச்சுன்னா அது மராத்திய மக்களுக்கு தானே சொந்தம். அவங்க உங்களுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி தானே நீங்களும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை இதே இல்லாம நீர் கேட்டதுக்காக எங்களை அடிச்சு விரட்டி வெட்டி கொண்டீங்க. சரி, இது இரண்டாவது. மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சமீபத்துல நடந்துச்சுங்கய்யா, 2017-18 வாக்குலன்னு நினைக்கிறேன். அதாவது திரும்ப இதே காவிரி பிரச்சனை தான். நிறைய பேரை நிர்வாணமா, அரை நிர்வாணமா இந்த லாரி ஓட்டுனவங்களெல்லாம் நீங்க அடிச்சு நிக்க வச்சீங்க.
அதே மாதிரி ஒருத்தவரை வந்து ஏதோ ஒரு அவர் பெரியவர் லாரி ஓட்டிட்டு இருந்தார், அவருக்கு கர்நாடக எல்லைக்குள்ளார வந்துட்டாருன்னு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அவரை நிறுத்தி இறக்கி வச்சு அடிச்சிங்க. அதுல ஒருத்தரை அரை நிர்வாணமாக்கி ஒருத்தரை நிக்க வச்சு தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் பேசுனீங்க. ஆனா அந்த நேரத்துல கூட அந்த அரை நிர்வாணமா இருந்தவர் திரும்ப ஊருக்கு வந்தோன்னா அழைச்சு பேசுறது எங்க அண்ணன் சீமான் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப எல்லா இடங்களிலும் நாங்கள் வந்து உங்களால் தாக்கப்படுகின்றோம், வெட்டி கொல்லப்படுகின்றோம். எனக்கு என்ன புரியலன்னா, நிராயுத பாணியா நீங்க மிக அதிகமான எண்ணிக்கையில கர்நாடகால இருந்துகிட்டு மிக குறைந்த எண்ணிக்கையில இருக்கிற தமிழர்களை அடிச்சு கொள்றீங்க அப்படின்னா அது எப்படி இங்க ஒரு அறமான செயலாகும்? தமிழ்நாட்டில் அத்தனை கன்னட மக்கள் இருக்காங்க. நாங்க ஒரு நாள் கூட அவங்கள அடிச்சு கொல்லணும், நீங்க பண்ற தவறுக்காக அவங்கள நாங்க திரும்ப அடிக்கணும்னு நாங்க நினைச்சதே கிடையாது. தமிழர்கள் அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. ஏன் அப்படின்னு எங்களுக்கும் தெரியல. ஏதோ ஒண்ணு எங்களை தடுக்குது. ஏன்னா நாங்க என்ன நினைக்கிறோம், அவங்க நம்ம கூட வாழ்றாங்கன்னா அவங்க வந்து நம்ம ஊர்ல நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதிர்வினை எதுவும் ஆற்றக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். சரிங்களா? இப்ப நான்காவதா என்ன அப்படின்னா, இது என் சொந்த வாழ்க்கையில என் உறவினர் ஒருத்தருக்கு நடந்துச்சு. வேற யாரும் இல்லை, என் சொந்த தம்பி. அவன் கர்நாடகால தான் வேலை பார்த்தான், மென்பொருள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் சில வருடங்களுக்கு முன்னாடி. இந்த கன்னட பிரச்சனை வந்தப்ப அவன் வந்து அலுவலகம் போறதே வந்து தன்னுடைய தமிழ்நாடு அட்டை இருக்கிற அந்த மகிழுந்து எடுத்துட்டு போக முடியாது, கார் எடுத்துட்டு போக முடியாது. கர்நாடகா டாக்ஸியை கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து அலுவலகத்திலேருந்து விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு போனாங்களாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு. காய்கறி யாராச்சும் வாங்க போறாங்க பெண்கள் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கன்னட கொடியை சுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து அடிச்சாங்களாம். அப்ப அவன் என்கிட்ட சொன்னது என்னன்னா, இனிமேல் எக்காரணத்தை கொண்டு நான் கர்நாடகால போய் வேலை பார்க்க மாட்டேன், ஏன்னா அங்கு பிற மொழியினரை இப்படி எல்லாம் கீழ்த்தரமா நடத்துறாங்க அப்படின்ட்டு அவன் வேலையை விட்டுட்டு இங்க வந்து நான் வேலைக்கு பார்த்துக்கிறேன்னு சென்னையில வந்து வேலை பார்த்தாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரிதான் உங்க நாட்டை நீங்கள் கட்டியமைக்க வேண்டுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஆனா அது சரியான ஒண்ணா அப்படின்ற ஒரு கேள்வியை என்னால வைக்க முடியும். அப்ப என் சொந்த குடும்பமே இந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப இதெல்லாம் நான் பார்த்திருந்தேன்னா நான் வந்து கோவப்பட்டு கன்னடர் மக்கள்னாலே வெறுப்பா நடந்திருக்கு. ஆனா நான் அப்படி நடக்கிறது கிடையாது. மிக முக்கியமாக இப்ப இந்த திரைப்படங்களை எடுத்துக்கிட்டீங்கனாலே கேஜிஎஃப் படமா இருக்கட்டும், இல்ல கேஜிஎஃப் படம் முதல் பாகம் பார்த்தோன்னா நான் என் குழந்தைகளுக்கே சொன்னேன், நீங்க போய் பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னு. நானும் என் குழந்தைகளும் பார்த்தோம். இரண்டாவது பாகம் இங்க அமெரிக்கால வெளியானப்ப நான் வந்து அவங்கள தமிழ்ல அவங்க மொழியாக்கம் செஞ்சு வெளியிட்டப்ப நான் என் குழந்தைகளை திரையரங்குகளுக்கு தியேட்டருக்கு கூட்டு போய் கேஜிஎஃப் பார்க்க வச்சேன். நான் வந்து அப்படிலாம் நினைக்கல. தம்பி யாஷை என் குழந்தைகள் 2 பேருக்குமே நல்லா தெரியும். அவங்க வந்து யாஷ் அப்படின்னே சொல்லுவாங்க, அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் காந்தாரா படம் அப்படின்றது உண்மையிலே சொல்ல போனா நான் கடந்த 10 வருடங்கள்ல பார்த்த மிக சிறந்த ஒரு படங்கள்ல ஒரு படம். 12/12/2022 நினைக்கிறேன். நான் ஒரு கீச்சு போட்டிருந்தேன் அந்த படத்தை பார்த்துட்டு அன்னைக்கு இரவே. தம்பி ரிஷப் ஷெட்டி அவர்களே, நீங்க வந்து ரொம்ப நாளா நடிச்சிருக்கீங்க, உங்க மண்ணையும் உங்கள் மக்களையும் உங்க கலையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படம் இருக்குங்கய்யா. இந்த படத்தில் நீங்க நடித்ததற்காக நீங்கள் தேசிய விருது பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு கீச்சு ஒன்று போட்டேன். அதே மாதிரி தம்பி தேசிய விருது வாங்கினாரு. நான் போட்ட கீச்சுனால வாங்கல, அவர் உண்மையிலேயே அந்த படம் நல்லா நடிச்சிருந்தாரு, நல்லா எடுத்திருந்தாரு. மிக முக்கியமாக நாட்டார் தெய்வம் அப்படின்ற சொல்லுகின்ற அந்த சிறு குறு தெய்வங்களை ரொம்ப அழகா எடுத்திருந்தாரு. அப்ப அந்த மண்ணை சேர்ந்த ஒரு படத்தை எடுத்தா எப்படி நல்லா இருக்கும்ன்றது காந்தாரா தான். இவ்வளோ இது எங்களுக்கு நடந்தோம், நாங்க வந்து யார் மேலேயும் வெறுப்பா நடந்துக்கல. இதை தவிர்த்து தமிழ்நாட்டுல கன்னடர்களுக்கு எதிராக என்ன நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இவ்வளவு நடந்திருக்கல, எங்களை வெட்டிருக்கீங்க, குத்திருக்கீங்க, கொலை செஞ்சிருக்கீங்க, காட்டுல நிக்க வச்சு சுட்டிருக்கீங்க. சென்னையில சங்கீதாஸ் அப்படின்னு ஒரு உணவகம் ஒண்ணு இருக்குங்க. அந்த சங்கீதாஸ் உணவகம் கன்னடத்தை தாய்மொழியா கொண்ட ஒரு ஐயா வந்து நடத்தினாங்க. சரிங்களா? அவங்க வந்து ஆரம்பிச்சப்ப சங்கீதா சரியா போகல. அப்ப உங்களுக்கு நாங்க வந்து உதவுறோம் அப்படின்னு சொல்லி எப்படி நடத்தணும் ஒரு உணவகத்தை அப்படின்னு சங்கீதாசை கீழே விழுந்த சங்கீதத்தை தூக்கி நிறுத்தினது தமிழை தாய்மொழியாக கொண்ட ராஜகோபால் அண்ணாச்சி, சரவணபவன் ராஜகோபால் அண்ணாச்சி. அவங்க சங்கீதாஸ் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக தங்கள் ஆட்களே அங்க கொடுத்து இவரு சம்பளம் கொடுத்த அந்த ஆட்களுக்கு சங்கீதாஸை தூக்கி நிறுத்தினார். இன்னைக்கு சங்கீதாஸ் வந்து சென்னையில முதன்மையான ஒரு உணவகம். ஆனா அந்த ஐயாவுக்கு ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, இந்த கதையை அவங்க ஒரு புகைப்படமா தன்னுடைய சங்கீதாஸ் உணவகத்துல வச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ராஜகோபால் அண்ணாச்சி எங்களுக்கு ரொம்ப உதவுனாங்க அப்படின்னு. அப்ப நீங்க பாருங்க, தமிழர்கள் நீங்க எல்லாம் எதிர்வினை ஆற்றிருக்கீங்க, நாங்க இனவெறியர்கள் இல்ல அப்படின்னு நாங்க நிறைய காமிச்சிட்டோம் சான்றுகளோட. உங்களுக்கு இங்க வந்தா கூட நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தமிழர்கள் நாங்க உதவுறோம். ஆனா தண்ணீர் கேட்டாலும் அடிப்போம்,
எதை தமிழ் மொழி தாய்மொழினால அடிப்போம் அப்படின்னா இது எப்படிங்க நம்ம ஏத்துக்க முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, நீங்க நாளைக்கு வரீங்க, ஐயா சிவகுமார் அவர்கள் வந்து சீமானன் ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது இருக்குன்னா, நாங்க வந்து உங்களை கூட்டு போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக அழகான கோயில்கள், நல்ல இடங்கள், அதுங்களெல்லாம் உங்களை கூட்டு போயிட்டு தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் ஏதோ பண்றோம், வேளாண்மை ரீதியாக நாங்கள் ஏதோ பண்றோம், உங்களை கூட்டு போய் காமிக்கணும்னு நினைப்போம். நாங்க கர்நாடகா வரப்ப நீங்க எங்களை கூட்டு போயிட்டு கர்நாடகாவில் இருக்கிற அழகான கோயில்கள் இல்ல என்ன நல்ல இடங்கள் இருக்கோ அங்க கூட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு நாங்க நினைப்போம். ஏன்னா இப்படிதான் நம்ம நடந்துக்கணும். சரிங்களா? தமிழ்நாட்டுல தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்ற பெயர்ல பிறமொழியினர் அவ்வளோ ஏமாத்துறாங்க, அவ்வளோ கொடுமைகள் பண்றாங்க, சுட்டு கொன்னிருக்காங்க. அவங்களுக்கு கூட நாங்க வந்து அவங்க வெட்டணும் குத்தணும் அப்படிலாம் நினைச்சதில்ல. சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ, அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ, நாம ஜனநாயக ரீதியை வெற்றி பெறணும் அப்படின்றதான் நாங்க வந்து வேலை செய்யறோம். இப்ப புரிஞ்சுச்சா சிவகுமார் ஐயா? தவறா எடுத்துக்காதீங்க. நீங்க என்னை விட வயதில் மூத்தவங்க, நிறைய அரசியல் அனுபவம் கண்டவர்கள். ஆனா நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வர்றதுன்னா, சிவகுமார் முதலாள வந்து தமிழர்கள் கர்நாடகாவில் வாழும் தமிழர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு நல்ல அரசியல்வாதி, இந்தியா அப்படின்ற ஒரு நாடு முன்னேறுவதற்கான ஒரு அரசியல்வாதியை உங்களை பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப உங்ககிட்ட 2 தலைப்புல பேசிட்டேன். 3வது நான் எங்க மக்கள் கிட்ட பேசணும். என்ன தெரியுமா? சீமான் அண்ணன் ஏன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்றதுதான். சரி, சீமான் அண்ணன் ஏன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும்? அப்ப பாக்குறோம், கர்நாடகால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாட்டின் முதல்வர், திராவிட முதல்வர், திராவிடியன் ஸ்டாக் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமைதியாவே இருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா, இங்க பாத்தீங்களா, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற திமுக வந்து கன்னடர்களுக்கு எதிராக பேசுவாங்க, அங்க அரசியல் பண்ணுவாங்கன்னு அமைதியா இருந்தாங்க. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் சொல்லி பாத்தீங்களா, பாஜக காரங்க வந்து பாஜக கூட்டணியில இருக்கிற அதிமுக வந்து கன்னடர்களுக்கு எதிராக ஏதாச்சும் பேசுறாங்க, கூட்டணி இருக்கிறதுக்காக அவங்களும் அமைதியா இருந்தாங்க. சரி, அமைதியா இருந்தாங்க. சரி, ஆனா 2 பேருமே ஆர்சிபி அப்படின்ற அந்த அணி ஐபிஎல் வெற்றி பெற்ற உடனே 2 பேருமே போட்டி போட்டுட்டு அவங்க கீச்சில போய் பதிவு செஞ்சாங்க. நானும் போய் ஐயா புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்ற ஐயா எடப்பாடி பழனிசாமியோட கீச்சில ஏதாச்சும் செய்தி இருக்கா இதை பத்தின்னு பார்த்தா ஒரு செய்தி கூட கிடையாது. இதுல நிறைய பேர் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்தோன்னா யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சு உள்ளார தள்ளிடுவாங்க அப்படின்னு. வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? ஏன்னா இதையே தான் ஐயா பெரும் மதிப்பிற்கும் இருக்க ஸ்டாலின் சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப என்ன சொன்னாங்க நினைவுல இருக்கா? கொடநாடு கொலை வழக்குல முதல்ல நாங்க உள்ளார பிடிச்சு போடுவோம் அப்படின்னாங்க. 4 வருஷம் ஆச்சு, இன்னும் உள்ளார பிடிச்சு போடல. அதே மாதிரிதான் இந்த யார் அந்த சார் அப்படின்றதும், அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் வரமாட்டாங்க, வந்தாலும் திமுக எதிராக எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை திமுக எதிராக இவங்க ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சா கொடநாடு கொலை வழக்கு பற்றிய தகவல்கள் போயிடும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அமைதியா தான் இருப்பாங்க. அரசியல் என்பதற்காக, வாய் இருப்பது என்பதற்காக இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி தங்களுக்குள்ளாரே அரசியலை வச்சுக்கணும்னு பேசுறாங்களே தவிர அவங்க ஒருபோதும் தமிழ் இனத்திற்காக அவங்க பேசவே மாட்டாங்க. இதுல மிக முக்கியமா ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழர்களுக்கு செய்த கொடுமைகளை நான் சொல்ல பாருங்க. இந்த சிக்கல் போயிட்டு இருக்குல்ல, இதுல தமிழ் தாய் வாழ்த்துல வந்து கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதிர்த்து எழுதி அப்படின்னு வருது. அப்ப இதை வந்து தமிழ்தாய் வாழ்த்துல மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பாடியிருக்காங்க. இதை நீக்கிட்டாங்க ஐயா கருணாநிதி அவர்கள். ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்றதையும் நீக்கிட்டாங்க. அப்ப பாருங்க, தமிழ்தாய் வாழ்த்தா இல்லாம கருணாநிதி அவர்கள் எடிட் செய்யப்பட்ட ஒரு தமிழ்தாய் வாழ்த்தா இருக்கு. ஒருவேளை அதை தமிழ்நாட்டுல தானே பாடுவாங்க. தமிழ்நாட்டுல பாடினா அதுல என்ன சிக்கல் வந்துடும்? அப்ப பாருங்க, தமிழன் எல்லா இடத்துலயும் கீழே மட்டம் தட்டி கீழே கொண்டு போயிட்டாங்க. இப்ப திமுக அதிமுக எதுக்கு தமிழர்கள் வாக்களிக்கணும்? தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களுக்கு இறையாண்மை ஒண்ணு இருக்கு. அவங்க உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க சிக்கல் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் தான் குரல் கொடுக்க வேண்டும். பக்கத்து மாநிலமான கர்நாடகால இவ்வளவு சிக்கல் போயிட்டு இருக்கு. நீங்க அடிங்க வெட்டுங்க குத்துக்கலாம் நான் சொல்ல, ஒரு குரல் கொடுத்து அவங்க பாதுகாப்பா நீங்க பாருங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி இருக்கணுமா இல்லையா? இவங்க 2 பேரும் பேசலன்னா இவங்களுக்கு எதுக்கு நாம வாக்களிக்க வேண்டும்? எதற்காக திராவிடம் அப்படின்னு சித்தாந்தத்தை நம் தலையில் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும்? திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழர் இறையாண்மைக்கும் தமிழ் நாட்டிற்கும் எதிராக தான் உள்ளது. அப்ப அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. இரண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். சரிங்களா? அப்ப தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே இந்த திமுக அதிமுகவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது கிடையாது, நடிக்கிறாங்க. சரியா? அப்ப தமிழர்களுக்கு எதிராக ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நான் உங்ககிட்ட திமுக இருக்கிற தமிழர்கிட்டையும் கேட்கிறேன், அதிமுக இருக்கிற தமிழர்கிட்டையும் கேட்கிறேன், ஏன் புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி எதுவும் பேசல? ஏன் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுகின்ற ஐயா ஸ்டாலின், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்டாலின் எதுவும் பேசல? நாங்களாம் திராவிடர்கள் தானே, திராவிட மொழி குடும்பம் தானே, ஏன்
அதுதான். அப்ப அந்த அந்த ரத்தம் கொதிக்கணும், அந்த ரத்தம் கொதிக்கணும். தமிழருக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா தமிழ் இனத்தின் தலைவனா நின்று தமிழர்களை பாதுகாக்கணும். கமலஹாசன் அண்ணன் சொன்னாங்களே, நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு, அதுதான் ரொம்ப முக்கியம். இத்தனைக்கும் ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவங்க எம்பி ஆக்குனது திமுக. ஆனா அரசியல் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழர்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் அவங்க வாய் திறந்தது கிடையாது. நம்ம தான் பார்த்துக்கோம், ஈழத்திலே பார்த்துக்கோம். அப்ப இதுக்கு சரியா? அப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் தேவையில்ல. இப்ப மூணாவது தாவேகா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு. இந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த கட்சி ஆரம்பிச்சான விஜய்க்கு தெரியுமானா அதுவும் எனக்கு தெரியல. இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வந்தப்பே நான் சொன்னேன், ஏன் தமிழ்நாடுன்னு வைக்கல? நான் கேட்டேன், நினைவுல இருக்கா? ஏன் தமிழ்நாடுன்னு வைக்கல? தமிழ்நாடு வெற்றி கழகம் தானே இருக்கணும், அப்படித்தானே இருக்கு கெசட்ல தமிழ்நாடு அப்படின்னு. ஏன் நீங்க தமிழகம்னு வச்சீங்க? அப்ப தமிழ்நாடுனா தமிழர்களுக்கான உரிமையா மாறிடும். அப்ப பிற மொழியினர் இங்க ஆதிக்கம் செலுத்த முடியாது. அப்ப நம்ம எல்லாருக்குமானவர்கள்ன்றதுக்காக தமிழக வெற்றி கழகம்னு வச்சாங்க. அப்ப முதல் கோணல் முற்றிலும் கோணல். புரிஞ்சுச்சா? இப்ப இந்த சிக்கல் போயிட்டு இருக்கு. விஜய் என்ன கருத்து சொன்னாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, அவங்க படப்பிடிப்புல இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன புரியல அப்படின்னா, எதுக்குமே நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னா எதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? யாருக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? யாரோட உரிமைகளை பாதுகாக்க நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? யாரோட இறையாண்மையை பாதுகாக்க நீங்க கட்சிகள் ஆரம்பிச்சீங்க? யாருடைய கலை, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்தை பற்றி பேசுவதற்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? தமிழர்களுக்கா? கிடையவே கிடையாது. இதுல எனக்கு என்ன இன்னொரு பெரிய சிக்கல்னா, ஏன் ஐயா ரஜினிகாந்த் குரல் கொடுக்கணும் இந்த கட்சி கேக்குதுப்பா. எனக்கு என்ன புரியலன்னா, ஐயா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சாங்களே? இல்ல. ஐயா ரஜினிகாந்த் இதை பத்தி எதுவும் கருத்து சொல்லணுமா? இல்லை. அவங்க ஒரு நடிகர், அப்பொலிட்டிக்கலா அவங்க இருக்காங்க. அவங்க எதுக்கு இதுல கருத்து சொல்லணும்? நீங்க தானே கட்சி ஆரம்பிச்சுங்க, நீங்க தானே தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சீங்க, நீங்க தானே தமிழ்நாட்டுல எல்லாருக்கிட்டையும் வாக்கு கேட்க போறீங்க தமிழர்கள்கிட்ட. அப்ப நீங்க தானே பேசணும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நீங்க பேசாம, அரசியல் கட்சி ஆரம்பிக்காம நடிகரா இருக்கிற ஐயா ரஜினிகாந்த் எதற்கு பேச வேண்டும்? நீங்க நடிகர விஜயனை இருந்திருந்தீங்கன்னா உங்களை யாரும் கேட்க போறது இல்ல. நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அது முக்கியமா இது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய சிக்கல். நீங்க கர்நாடகா தயாரிப்பாளர் படத்துல போய் நடிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அந்த தயாரிப்பாளர் மனசுக்கு வச்சு பாருங்க, நீங்க வாயை திறக்கலையா இல்ல வேற ஏதோ சிக்கலாயிடும் அப்படின்றதுக்கு வாயை திறக்கலையா? அப்ப எப்பயுமே பொருளாதாரம் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நடிகராகவே இருந்துட்டு போலாம்ல. எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? எதுக்குன்னு அரசியலுக்கு வந்தீங்க? அப்ப திமுகவை விட மிக வீரியமாக திமுக 3.0 2.0 கிடையாது, இவங்க 3.0 வருஷம் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. சரிங்களா? இப்ப நாலாவதா பாஜக. என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஜார்ஜ் ஆர்ட் சொன்னது ஒண்ணு உங்களுக்கு நான் இன்னொரு நினைவுபடுத்துறேன், நீங்க இதை நல்லா புரிஞ்சுங்க. அதாவது தமிழும் சமஸ்கிருதம் இது ரெண்டு தான் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இல்லையா? இப்ப தமிழ் மொழி எப்பயுமே சாமானிய மக்களை பற்றி பேசும் அப்படிம்பாங்க ஜார்ஜ் ஆர்ட். எல்லா இடத்துலயுமே சாமானிய மக்களை பற்றி பேசும். சமஸ்கிருதம் எப்பயுமே இலைட்டிசம், இந்த வர்ணாசிர தர்ம கோட்பாடு இந்த மொழியில இருந்து வந்ததுக்கு காரணம் இந்த இலைட்டிசம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதுனாலதான். அப்ப பாஜக அப்படின்ற அந்த கட்சியின் முழுமையான சித்தாந்தமே சமஸ்கிருத மொழியிலிருந்து வருகின்றது. தமிழ் தேசியம், தமிழர்கள், தமிழ்நாடு அப்படின்ற சித்தாந்தமே தமிழ் மொழியில் என்று வருகின்றது. அதனாலதான் சங்ககால இலக்கிய நூல்கள்ல மக்களின் வறுமையை பற்றி கூட பேசியிருக்காங்க. ஆனா சமஸ்கிருதத்துல அப்படிலாம் பேச மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கல்வெட்டுல இதை பார்க்கலாம். ராஜராஜ சோழனும் ஒரே ஒரு கல்வெட்டு தான் கிடைச்சிருக்கு, அதாவது அவரோட அரண்மனையில இருந்து ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டு சமஸ்கிருதத்துல இருக்கு. அது எப்படி இருக்கும்னா, நீ கை இவ்வளவு பெருசா இருக்கும், நீ உலகத்தை அப்படி தாங்குவன், நீ நிலாவை பிடிப்பவன், சூரியனை பிடிப்பவன், அப்படிதான் இருக்கும். ஆனா மெய்கீர்த்தி, தமிழ்ல இருக்கிற மெய்கீர்த்தி பாத்தீங்கன்னா திருமகள் போல பெருநில செல்வியும்னு ஃபேக்ட்ஸை பேசும். என்ன நடந்துச்சோ அந்த தரவுகளை அப்படியே வைக்கும், எந்தெந்த ஊர்லாம் நம்ம கீழே நம்ம அடிப்படையை வச்சிருந்தோம் அப்படின்னு. அப்ப தமிழ் மொழியின் குணம் அது. அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தோப்பா கிட்ட நம்ம அண்ணன் சீமான் எழுதி கொண்டு போய் கொடுத்தப்ப ஒரு கட்டுரையை தோப்பா அதை படிச்சுட்டு எதுக்கு நீ சாமானிய மக்களை பற்றி எழுதுன்னு கடிஞ்சிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ணன் சொல்லியிருக்காங்க அதை. ஏன் அவங்க அப்படி பேசுனாங்கன்றப்ப அது உங்கள் மொழியிலிருந்து வருகின்றது. நீங்க நல்லா பாருங்களேன், தமிழ் தேசம் என்னத்தை பேசுறோம்? ஆதி தமிழர்களின் வளர்ச்சின்னு நாங்க பேசுறோம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏன்னா அந்த மொழி கொடுக்கிற சிந்தனை உங்களுக்கு அது. சாமானிய மக்களை நம்ம தூக்கி விடணும், தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். நம்ம ஐயா ரவீந்திரன் அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க பாஜக காரங்க தான், ஆனா அவங்களுக்கு அந்த சிந்தனை எப்படி வந்துச்சு? ஐயா வைகுண்டர் கிட்ட இருந்து. ஐயா வைகுண்டருக்கு எப்படி அந்த சிந்தனை வந்துச்சு? தமிழ் மொழியிலிருந்து வந்தது. நல்லா புரிஞ்சுங்க, தமிழ் மொழி சாமானிய மக்களை பற்றிய மொழி, சமஸ்கிருதம் இலைட்டிசம் பற்றிய மொழி. புரியுதா உங்களுக்கு? இப்ப எங்க சித்தாந்தம் நம்மளுக்கு இடிச்சுக்குதுன்னு, அந்த வேற பாஜகவோட வேற தமிழ் மொழியின் வேர் தமிழ்நாட்டில் சாமானிய மக்களை தூக்கி விடுவதற்காக உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த பாஜக அப்படின்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு எதிர்க்கு, அவ்வளவுதான். ஏற்கனவே
சமஸ்கிருதம் நிறைய நம்மளை இது பண்ணிடுச்சு. அப்ப தமிழ் மொழியை தூக்கி நிறுத்தணும்னா எதுக்கு பாஜகன்ற கட்சி, எதற்கு பாஜக அப்படின்ற கட்சியோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வச்சாங்க? உங்களுக்கு புரியுதுல? அப்ப திமுக, அதிமுக, தாவேகா, பாஜக இந்த 4 கட்சிகளும், இன்னும் மற்ற கட்சிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் அந்த திமுகவோட ஒட்டுமுகங்கள் மாதிரி சில கட்சிகள் இருக்கு, அது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப உங்களுக்கு புரியுது ஏன் அண்ணன் சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். அண்ணன் சீமானுக்கு ரத்தம் அப்படியே கொதிச்சுச்சு, நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. கமலஹாசன் அதை பேசியிருந்தாலும், அவர் திமுக ராஜ்யசபா எம்பி ஆகியிருந்தாலும் என்ன சிக்கல்? தமிழ் மொழிக்கு ஒரு சிக்கல், தமிழர்களுக்கு ஒரு சிக்கல், தமிழர் இறையாண்மைக்கு ஒரு சிக்கல். அப்ப தமிழ்நாட்டின் தலைமகன் அப்படின்னு தான் அப்படின்னு அண்ணன் உணர்த்தினாங்க. நீங்க கேட்டீங்களா அண்ணன் பேசினதெல்லாம்? நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ணன் என்ன சொல்றாங்க என்ன நான் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சு அது அந்த உணர்வு அப்படின்றது ரத்தத்தின் மூலமாக வருகின்றது. 2026 தேர்தல் இதுதான் கேள்வி. என்ன தெரியுமா கேள்வி? இந்த எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்கட்டும், நாங்க ஒரே ஒரு கேள்விதான் வைக்க போறோம். யார் உடம்பில் தமிழ் ரத்தம் ஓடுகின்றது? யார் யாரின் உடம்பில் எல்லாம் தமிழச்சிக்கு பால் குடிச்சு தமிழ் ரத்தம் ஓடுகின்றதோ, யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் தங்களை தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இந்த மண்ணா என்னை காப்பாத்தி விட்டுச்சுன்னு நினைக்கிறாங்களா, அது பிறமொழியினரை கூட இருக்கலாம், அவர்கள் தான் நம்மளுக்கு வாக்கு செலுத்த போகின்றனர். நீங்க பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு. புரியுதா எதனால இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு? தமிழ் தேசியத்தின் தேவை எதனாலன்னு புரியுதா? ஏன் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு தெரிகின்றதா? அதனாலதான் சொல்றேன், சீமானனுக்கு வாக்களிக்கணும். நிறைய பேசுவோம். மிக்க நன்றி.